இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா AK 64ஓட டேரக்டர் யார் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட டேரக்டர் நம்ம விஷ்ணுவர்தன் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. விஷ்ணுவர்தன் டைரக்ஷனில் பில்லா அப்புறம் ஆரம்பம் இந்த 2 படத்தை நம்ம தல அஜித் பண்ணியிருந்தாரு. பில்லா படம் ரொம்பவுமே பிளாக் பஸ்டர் படமாக இருந்துச்சு. பில்லா படத்துக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் ஆரம்பம் படமும் ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ விஷ்ணுவர்தன் ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது பல வருஷம் கேப்பில் ஒரு ஸ்டோரி எழுதி தலைக்காக பல வருஷமாக வெயிட் பண்ணி இப்போது அந்த ஸ்டோரியை தலைக்கிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டாரு. தலையும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் யார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ரெட் ஜெயண்ட் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. பொதுவாகவே அவங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறதை கொஞ்ச நாளாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போது தல அஜித்துக்கு இந்த படத்தில், அதாவது விஷ்ணுவர் டைரக்ட் பண்ணுற அந்த படத்தில் தலைக்கு ஒரு 200 கோடி சம்பளம் கொடுத்து படத்தை எடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு தான் இப்போது நியூஸ் செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. 200 கோடி சம்பளம் அப்படின்னா படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரியல. 200 கோடி உண்மையாலுமே தான் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை எடுத்து முடித்தாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு விஜய் படத்தோட பெரிய கிளாஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. 2020 பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் டாக்கு. ஸோ விஷ்ணுவர்தன் தல அஜித்தோட காம்போவில் AK 64 உருவாச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கன்ஃபார்மாக அந்த படம் ரிலீஸ் ஆகும். ரெட் ஜெயண்ட்டை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவங்க மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸை பிடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த படத்தை வெங்கட் பிரபு எடுக்க போகிறாரா, விஷ்ணுவர்தன் எடுக்க போகிறாங்களா, KGF டேரக்டர் அவர் எடுக்க போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்கள்.